நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜய பத்தி பேசத விட்டுறேன். நீதிமன்றத்தில் சீமான் மன்னிப்பு கேட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜய பத்தி பேசத விட்டுறேன். தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மன்னிப்பு கோரியிருக்கிறார். நடிகை விஜயலட்சுமி குறித்து அவதூறாக பேசியதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் சீமான். ஏய் வாய முன்னேந்து போட ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. கேம்போ கோலாக்கு மார்க்கெட்டிங் பண்ணிருப்பானுங்க இந்த தற்குறிகள். ஆனா அஜித் ரசிகர்கள் ஒருத்தர் கூட இதை நியாயப்படுத்தல. அஜித்தே ஒரு வகை கடவுளே அஜித்தே அவங்க காட்டுப்புறண்டி கும்பல் மாதிரி இருக்கானுங்க. சார் இவன் என்ன பண்ண சார்? ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சாட்டை இனிமே வீடியோ போடக்கூடாது. சாட்டை சேனல்ல பேசக்கூடாது. என் காலில் வந்து விழுங்கடா, என் காலில் வந்து விழுங்கடா. சாட்டை சேனல்ல பேசாதீங்கன்னு என் காலில் வந்து விழுங்களேன். அதாவது போட்ட போடல கதறி இந்த சேனலில் பேசுவதை நிறுத்த வேண்டும். என் சேனலை பிளாக் பண்ணணும்னு ஒரு குரூப் தெரிஞ்சாங்க. रुको जरा सबर करो, बोला धक्का बुक्की नहीं करने का, आराम से लेने का. என் கால விழுக சொல்றா சாட்ட முருகனை, என் காலில் வந்து விழுக சொல்லு, நான் விட்டுறேன். இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் மறைமுகமான ஆதரவை கொடுத்திருக்காரு. கேம்பெயின தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா? மரியாதைக்குரிய தளபதி அவர்களே, மைக்க கையில் எடுத்து 25 நாள் ஆச்சு. பாராளுமன்றத்தில் இந்த மைக்கில் போய் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பேச்சுக்கு மட்டும்தான் நீங்கள் எப்போது சொல்லுவீங்களா வெயிட்டிங். அதே மாதிரி we are சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேட்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? பொதுவாக ஒரு வழக்கு என்ன தெரியுமா பேசினாங்க, தளபதி விஜய்க்கு கூட்டம் வருது அப்படின்னு சொன்னாக்கா நடிகன்னா கூட்டம் வரும் அப்படின்னா அதோட நிப்பாட்டத்தை கூட பரவாயில்ல, நயன்தாராவை அனுப்பிச்சா கூட்டம் வரும், சன்னி லியோன் வந்தா கூட்டம் வரும். இது ஒரு பேச்சு. சரி நான் சொல்றேன், நாங்க எங்க தளபதியை பத்தி வீட்டுல உட்காந்து எங்க அக்கா கூட, எங்க அம்மா கூட, என் பொண்டாட்டி கூட, புள்ள கூட உட்காந்து பேசுவோம். நீ அதே மாதிரி சன்னி லியோனை பத்தி கூட்டுல உட்காந்து பேசுவியான்னு கேக்குறேன். இந்த கேவலமான அரசியல் நிப்பாட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன்.